வாடீர் நாடோறும் வாடா மலர்கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. ஸ்ரீ குருப்யோ நமஹ. நீதி சாஸ்திரம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு ஒரு ஸ்லோகம், அதனுடைய ஒரு சிறு விளக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்பது நம்முடைய முன்னோர்களின் வாக்கு. அதற்கு அனுகுணமாக நம்முடைய மனுஷ வாழ்க்கையிலே நமக்கு ஏற்பட்ட சில புண்ணிய காரியங்கள் கர்த்தவியம். அந்த புண்ணிய காரியங்களை பற்றி ஒரு சிறு விளக்கம். அந்த ஸ்லோகம்: தரித்ராய கிருதம் தானம் சூன்யலிங்கஸ்ய பூஜனம் அநாத பிரேத சம்ஸ்காரம் அஸ்வமேத சமம் விதுஹு என்பது ஸ்லோகம். இது ஒரு புண்ணிய காரியம். தரித்ராய கிருதம் தானம். தானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பல இடங்களிலே சொல்லப்பட்டுள்ளன. அந்த தானம் பல வகைப்பட்டது. அந்த தானம் யாருக்கு செய்ய வேணும், எப்போ செய்ய வேணும் என்பதை விட, ஒரு தரித்திரன்னா ஒரு பரம ஏழையாக இருக்கக்கூடியவன், சோற்றுக்கே வழி இல்லாதவன், ஏதோ காரணத்தினால் நலிந்து போனவன், அப்படி இருக்கக்கூடிய தரித்திரன் ஒருவனுக்கு செய்யும் தானம், அவனுக்கு செய்யக்கூடிய கொடைனா தானம், தானம்னா உதவி. அந்த தானம் அதனுடைய பலன், ஒரு பலன் என்பது உண்டு ஒவ்வொரு காரியத்துக்கும். அதில் முக்கியமாக சொல்கிறச்சே இந்த தானத்தை பற்றி. அந்த தானமும் ஒரு தரித்திரனுக்கு செய்யும் கால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன். இரண்டாவது, சூன்யலிங்கஸ்ய பூஜனம். சூன்யலிங்கம்னா ஒரு கோவில், சிவன் கோவிலோ இல்லை வேறு ஏதோ ஒரு கோவிலோ, பெருமாள் கோவிலோ, அந்த கோவில் கழ்ப்பார் இல்லாமல் பாழடைந்து ஒரு விளக்கேற்றுவதற்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அந்த லிங்க வழிபாடு செய்யக்கூடிய கோவில், அதற்கு ஒரு வேளைக்காவது ஒரு விளக்கை ஏற்றி ஏதாவது பிரசாத நைவேத்தியம் செய்ய வேணும். ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு வச்சனம் உண்டு. அந்த பல கிராமங்கள் இருக்கக்கூடிய பல கோயில்கள் நலிந்து போய்விட்டன. அதனாலேயே அந்த கோயில்களெல்லாம் இடிஞ்சு போயிடும். அப்போது அந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ணி அதை பெருக்கி சுத்தப்படுத்தி மெழுகி அங்கே இருக்கக்கூடிய பகவானுக்கு விளக்கேற்றி ஒரு வேளையாவது நைவேத்தியம் பண்ணுறது, இது பூஜா கிரமம். இப்படி செய்தோமேயானால் அதனால் கிட்டக்கூடிய பலன், ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலன் அநாத பிரேத சம்ஸ்காரம். அநாதஹா ந நாதஹா எஸ்ய. எவனுக்கு ஒரு தலைவன், அதாவது காப்பாற்றக்கூடியவன் இல்லாமல் அநாதையாக இருக்கக்கூடிய ஒருவன் இறந்து போனானே ஆனால் அவனை அந்திம சம்ஸ்காரம், அவனுக்கு செய்ய வேண்டிய பிரேத சம்ஸ்காரம் செய்வதற்கு யாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்திலே நாம் சுயமாக அதை எடுத்து, அந்த பிரேதத்தை எடுத்து அந்த பிரேதத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணி, அந்திம சம்ஸ்காரம் பண்ணி அதை உய்வடைய வைத்தால் அது மகா புண்ணியம். இதை எவன் செய்கிறானோ, அங்கே ஜாதி மத பேதங்கள் பார்க்கக்கூடாது. அது என்ன, பணக்காரனா ஏழையா, படித்தவனா படிக்காதவனா, கீழ் ஜாதியா மேல் ஜாதியா, இதெல்லாம் இல்லாமல், யாருமே கழுப்பார் இல்லாமல் உதவி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அநாதையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பிரேதம், அதை கட்டாயம் நாம் சம்ஸ்காரம் செய்ய வேணும். அதை எரியூட்டுவதோ இல்லை புதைப்பதோ ஏதோ ஒன்று செஞ்சு அந்த சரீரத்துக்கு நாம் ஒரு மரியாதை கொடுக்க வேணும். அதனால தான் இந்த சாகர காலத்தில் கூட நாம் சொன்னோம்னா அதை பிணம் என்று நாம் சொல்ல மாட்டோம். அப்போது ஒருத்தர் போகிறாருன்னா ஒரு இறந்த உடல் போகின்றதுன்னா அது இறந்த உடல் போகின்றதுன்னு நாம் சொல்ல மாட்டோம். அவர் அமரரானார் அப்படி சொல்லுவோம். அவர் போகிறார் தான், அவர் உயிரோடு இருந்த காலத்தில் இருக்கிற பெயரை குறிப்பிட்டு
அவர் போகிறார்னு தான் சொல்லுவோம். அவர் போகிறான்னு சொன்னால் அது பொருந்துமா இல்லையே, அது பூத உடலாச்சே, இறந்து போனதாச்சேன்னா அதுதான் கௌரவம். அப்படிப்பட்ட கௌரவம் உள்ள ஒரு உயிரில்லாத உடலுக்கு கூட நாம் செய்யக்கூடிய காரியம், அதுவும் அது அனாதையாக இருந்தால் கட்டாயம் செய்ய வேணும். இப்படியாக உள்ள விஷயங்களுக்கு அஸ்வமேத சமம் விதுகு. அஸ்வமேதம்னு ஒரு யாகம் இருக்குது. அது ராஜாக்களால் செய்யப்படக்கூடிய யாகம். அது ஒரு நாடு நன்றாக இருக்க வேணும். ஒரு ராஜாவும் பழைய காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ரகுவம்சத்து அரசர்கள், அதாவது சூரிய வம்சத்து ராஜாக்கள் அதை செய்து கொண்டிருந்தனர். நம்மளுடைய கிரந்தங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அதனாலே அந்த பலன், அதாவது அந்த அஸ்வமேத யாகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அப்பேற்பட்ட பலன் இவைகளிலால் கிடைக்கும். அது 3 என்னதுன்னா, ஒரு தரித்திரனுக்கு செய்யக்கூடிய தானம், எங்குமே பூஜை இல்லாமல் நின்று போன ஒரு கோயிலில் திரும்பவும் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வது, ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு பிணம், அதாவது பிரேதம், அந்த பிரேதத்துக்கு செய்யக்கூடிய அந்திம சம்ஸ்காரம், இவை 3ம் ஒரு உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடும். அந்த உயர்ந்த பலன்தான் அஸ்வமேத பலம் என்பதாக இந்த ஒரு ஸ்லோகம் புண்ணிய காரியத்தை பற்றி நமக்கு சொல்கிறது. இதை இப்படி தெரிந்து கொண்டோம். மற்றொரு ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.